ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் நகை கடை தமிழ். இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லலிதா ஜுவல்லரியில் நான் வந்து ஜுவல்லரிஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அவங்களோட சிட் ஸ்கீம் பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில். அதில் நிறைய பேருக்கு வந்து டவுட் என்ன அப்படின்னா, லலிதா ஜுவல்லரியோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்குமா, இது பியூரிட்டிலாம் வந்து எப்படி இருக்கும், இதுக்கு ரீசேல் வேல்யூ இருக்குமா? ஏன்னா எப்போவும் வந்து ஒரு வீடியோ வச்சு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, உள்ளெல்லாம் வந்து ஃபேக்காக வச்சுருக்காங்க, இது எப்படி இருக்கும் 916 இதெல்லாம் நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கான ஆன்சரும் இந்த வீடியோவில் இருக்குது. அதோட குவாலிட்டி எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத பற்றி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக நாங்கள் எதுக்கு லலிதாவுக்கு திரும்ப பர்ச்சேஸ் பண்ண போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து தாலி செயினில் ஒரு அட்டாச்சிங் பிட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது இப்போ தாலியில் வந்து இந்த மஞ்சள் கயிறுக்கு பதிலாக மற்ற திங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு செயின் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அதை பற்றி விசாரிக்கலாம், எவ்வளோ வெயிட் வருது, எந்த மாதிரிலாம் இருக்குது, முதல்ல இருக்கா இல்லையா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக அங்கே போனோம். ஸோ இந்த செயின்ஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ போட்டு பார்த்துட்டு இருந்தோம். இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 3 பவுன் தான். ஆனால் பார்க்குறதுக்கு அது 3 பவுன் மாதிரியெல்லாம் மாடலும் வந்து நல்லா இருந்துச்சு. சும்மா எல்லாம் அங்கே கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தாங்க, இது எப்படி இருந்துச்சு, இது போட்டால் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதனால அப்படி பல்ல காட்டிகிட்டு இருக்கோம், அவ்வளோதான். இதுக்கு வந்து வேஸ்டேஜ் எவ்வளோ அப்படின்னு கேட்டோம். 7% வந்து இதுக்கு வேஸ்டேஜ் போடுறதா சொன்னாங்க. ஆக்சுவலாக இது வந்து கம்மி தான், 7% அப்படின்றது. நல்லா இருந்துச்சு. இந்த செயின் டிஃப்ரெண்ட் பேட்டர்னாக இருந்தனால சும்மா போட்டு பார்க்கலாம் அப்படின்னோம். நாங்கள் ஆக்சுவலி இப்போ இது வாங்குகிற ஐடியாவே கிடையாது. அங்கே போனோடனே அவங்க போட்டு பாருங்கள் அப்படின்னு சொன்னனால சும்மா போட்டு பார்த்தோம். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுதான் வந்து அந்த அட்டாச்சிங் பிட்டானது. இதில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ, எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த மாதிரி இருக்குது. நம்மளோட தாலி வெயிட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம சின்னதே வந்து போய்க்கலாம். இல்லை நம்ம நிறையா வந்து அதில் வந்து இந்த மாங்காய் அந்த மாதிரி நிறைய பேர் காசு எல்லாம் போடுவாங்க அப்படின்னா பெருசு எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. இதில் 2 டைப் இருந்துச்சு. ஒன்று வந்து ரோலாக இருந்துச்சு, இன்னொன்று வந்து ஸ்டிஃபாக வந்து ஒரு செயின் மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக ரோலாக இருக்கிறது தான் போட்டால் தான் நம்மளுக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்குமா. அந்த செயின் மாதிரி போட்டால் குத்தும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதோட வெயிட்லாம் வந்து பார்த்திங்கன்னா 4 கிராமில் இருக்குது. ஸ்டார்டிங் வந்து 2 கிராம்லேருந்தே இருக்குது. இதுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு 4.5% வந்து வேஸ்டேஜ் போடுறாங்க இந்த பிட்டுக்கு. ஸோ அதை ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு இப்போ வந்து இந்த தோடு தான் நாங்கள் வந்து ரீசெண்டாக வாங்கியிருப்போம். நீங்கள் போன வீடியோ செக் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ இதை வந்து நாங்கள் செக் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தோம். இதில் வந்து ஒரு சின்ன கரெக்ஷனும் இருந்தது. எங்களுக்கு ஏதோ இந்த ஜிமிக்கு விலகுன மாதிரி இருந்துச்சு. ஸோ அதையும் என்னென்னு பார்த்துட்டு செக் பண்ணிடலான்ட்டு இங்கே வெயிட் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு போட்டு காட்டுறாங்க. 10 கிராம் 170 மில்லிகிராம் இருக்குது அப்படின்ட்டு. இங்கே வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி அவங்களே வச்சுருக்காங்க இதை பியூரிட்டி செக் பண்ணுறதுக்காகவே. அது வந்து ஸ்பெக்டோமீட்டர் சம்திங் போட்டுருந்துச்சு. இது கேரட்டோமீட்டர்னு சில கடையில் சொல்லுவாங்க. ஸோ இதுக்குள்ளே வச்சு அவங்க க்ளோஸ் பண்ணிடுறாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுறாங்க. அப்போ வந்து இங்கே ரீடிங்ஸ் வந்து காட்டுது. அதாவது ரீட் ஆகிட்டு இருக்கீங்க, ஒரு கிராஃப் மாதிரி வந்துட்டு போகுது. கடைசியில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இது 22 கேரட் அப்படின்றது இதில் வந்து பியூரிட்டி வந்து வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு லென்ஸ் மாதிரி இருக்குது. அதை வச்சு நம்மளுக்கு அந்த HUID 916 இதெல்லாம் வந்து அவங்க காட்டுறாங்க. ஸோ இதை தான் வச்சு தான் செக் பண்ணாங்க. ஸோ கண்டிப்பாக பியூரிட்டி இருக்குது, நீங்கள் தைரியமாக வாங்கலாம். நீங்களும் உங்களோடதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லலிதான்னு கிடையாது, நீங்கள் வேறு எந்த கடையில் வாங்கினாலும் அங்கே இருக்க கேரட்டோமீட்டரில் எதுலையாவது பியூரிட்டி வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கடையில் வாங்கின கடையில் தான் போடணும்ல, எங்கே வேணாலும் போடலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.